கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நாம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவாதம் செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோடே கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு சகோதரனுடைய முகத்துக்கு தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ரெபெக்காளின் தாதியாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாக இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அங்கே அல்லோன் பகூத் என்னும் பேர் உண்டாயிற்று. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவன் யாக்கோபு அவர்களை பார்த்து பெத்தேலுக்கு போக சொல்கிறாரு. அங்கே போயிட்டு ஏற்கனவே கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஏணியை காண்பித்து தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக ஒரு தரிசனத்தை காண்பித்தார் இல்லைங்களா? இதுக்கு முன்பாக அந்த இடத்துல போய் தேவனுக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்கிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா அது யாக்கோபு சொல்கிறாரு, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா அந்நிய தெய்வங்களை எடுத்து போட்டுடுங்க, உங்களையே சுத்தம் பண்ணி கொள்ளுங்க என்று சொல்லி அங்கே இருந்து எழுந்து அந்த பெத்தேலுக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தர் மறுபடியுமாக அவருடைய பெயரை சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே கர்த்தர் அந்த இரவு முழுவதும் அவனோடு கூட போராடின பொழுது, உன் பெயர் இனி யாக்கோபு இல்லை இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அதே தான் மறுபடியும் அவருக்கு தரிசனமாகி அவனை மறுபடியும் ஆசீர்வதித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமே உன் பேர் யாக்கோபு இல்லை இஸ்ரவேல் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு என்பவருடைய பெயர் இஸ்ரவேலாக மறுபடியும் ஆண்டவராலே பெயர் சூட்டப்படுகிறதை நாம் பார்க்குறோம். இன்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோட அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்துக்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள்.
மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும்போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஸோ இங்கே ராகேல் அவர்கள் மரித்து போகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எது கூட அவங்க இணைக்கிறாங்கன்னா, அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ராகேல் அவங்க அப்பா வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது அங்கே இருந்து அந்த அந்நிய தெய்வங்களை கொண்டு அதை மறைத்து அது மேல் அவங்க உட்கார்ந்து கொள்றதை நம்ம வாசித்தோம். அவங்க பொய்யும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த விஷயம் யாக்கோபுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவர் யார் இந்த சொரூபத்தை எடுத்தாங்களோ அவங்க சாக வேண்டும் என்று சொல்லி சபிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை இங்கே கொண்டு இணைக்கிறாங்க. அதுபோல் அதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராகேலுக்கு சம்பவித்திருக்கு. ராகேல் அவர்கள் அவங்க குழந்தை பிறந்த உடனே அவங்க இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்துக்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடே சயனித்தான். இதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமின் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர். காத், அசேர் என்பவர்கள் லேயாலின் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு பதான் அராமிலே பிறந்த குமாரர். பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகி ஈசாக்கினிடத்தில் வந்தான். பாருங்க, வெகு நாள் கழித்து யாக்கோபு அவர்கள் அந்த அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தகப்பனாகிய ஈசாக்கிடத்தில் அவர் வராரு. வெகு நாட்கள் கழித்து அவர் வராரு. அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 109 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஸோ இங்கே பார்த்தோன்னா யாக்கோபு அவர்கள் பல வருஷம் கழித்து அவங்க அப்பாவை சந்தித்த பிறகு அவர் இறந்து போகிறாரு. அவரை அழகாக அவரும் அவங்க பிரதரும் சேர்ந்து அடக்கம் பண்ணாங்க. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா யாக்கோபு இஸ்ரவேலாக இன்றைக்கும் இருக்கிற இஸ்ரவேல் சந்ததியார் ஆகிய அந்த 12 கோத்திரத்தாரை குறித்து இங்கே வெகு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இந்த 12 குமாரர் யாக்கோபுடைய குமாரர். அது யார் யார் மூலமாக யார் யார் பிறந்தது என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு மகிமை. ஆமென்.